friends. So last video la array la multi-dimensional array na enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல arrays அப்படின்ற கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம array பார்த்தோம் இல்லையா, array அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அதுல மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். So அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு மாடிஃபை பண்ணோம், ஏதோ ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படினா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் வந்து arrays அப்படின்ற கிளாஸ்ல இருக்கு. So அந்த arrays அப்படின்ற கிளாஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay. So arrays அப்படின்ற கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து array அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அரேஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அரே ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் எல்லாமே இந்த அரேஸ் அப்படின்ற கிளாஸில் இருக்குது. ஸோ இது ஒரு கிளாஸ். ஸோ அரேஸ் இஸ் a class. ஸோ இந்த கிளாஸை வந்து யூட்டிலிட்டி கிளாஸ்ன்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி கிளாஸ். ஏன் இது யூட்டிலிட்டி கிளாஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ அதனால் இதை நீங்கள் கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா, அரேஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் டாட்டு அண்ட் தென் மெத்தட்ஸை வந்து கால் பண்ணுவீங்க. ஸோ இந்த அரேஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா, யூட்டில் பேக்கேஜில் தான் இருக்குது. ஓகேவா? It has static methods. So எல்லாமே static methods தான். என்ன பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா, யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. java.util பேக்கேஜில் இருக்குது. ஸோ அரேஸ் அப்படின்ற நேமை கொடுத்து தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக இருக்குது. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியே கால் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கால் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு அரே ஈக்குவல் டு நான் டைரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரேவை சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லூப் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை எடுத்து இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணி ஸோ நம்ம மேனுவலாக வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு எலமெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த அரேயில் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணுறதுக்கு, ரெண்டு அரேவை வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்குறதுக்கு, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரேலேருந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரீ டிஃபைன்டாக அரேஸ் அப்படின்ற கிளாஸில் உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சார்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ அப்போது அரேஸ் டாட் சார்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன அரேவை நீங்கள் சார்ட் பண்ணணுமோ அந்த அரேவை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஏஆர் அப்படின்ற அரேவை சார்ட் பண்ண போகிறேன். ஸோ அரேஸ் அப்படின்ற கிளாஸ் எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ யூட்டில் பேக்கேஜில் அந்த அரேஸ் அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஸோ அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போது அரேவை வந்து நான் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அரேவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணுவோம். அரேவை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெத்தட் வந்து இருக்குது. ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா toString அப்படின்ற மெத்தடு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அரேவை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் அரேன்றது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ ஏஆர் அப்படின்றத நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த அரே ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அட்ரஸ் வந்திருக்கா, இந்த மாதிரி அட்ரஸ் வரக்கூடாது. இந்த அரேயில் என்னென்ன வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு அரே ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ toString அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இந்த அரே ஆப்ஜெக்டை அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி செட் ப்ராக்கெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரே ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது அந்த மெத்தடை கால் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது அரேஸ் டாட் toString அப்படின்ற அந்த மெத்தட் ஸோ கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த அரேவை எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரிண்ட் பண்ணமோ அந்த அரேவை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு அரே எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. அரே எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம அரேவை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு அரே எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா 2 1 4 5 3 7 8 0ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு அரே வரும்போது அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஷார்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருந்தேனோ அதே ஆர்டரில் எனக்கு என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அரேஸ் டாட் toString மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் நேம் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிரிண்ட் ஆகும்போது நான் என்ன ஆர்டரில் அரே கொடுத்துருக்கேனோ அதே வேல்யூஸ் அதே ஆர்டரை மெயின்டைன் பண்ணி எனக்கு வந்திருக்கு. ஆனால் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேவோட ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ ஷார்ட் அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா என்னோட அரேவை ஷார்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஷார்ட் மெத்தட்லேயே நம்ம ஷார்ட்னு கொடுத்தோன்னா அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா. இப்போ எனக்கு எல்லா வேல்யூஸையும் வந்து ஷார்ட் பண்ண வேண்டாம், பர்டிகுலராக எனக்கு ஒரு சில சப் அரேவை மட்டும். இப்போ எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பர்டிகுலராக எனக்கு சப் அரேவை வந்து எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுவும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அரேஸ் டாட் ஷார்ட்டு, ஸோ அதில் வந்து ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்குற மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போது எந்த அரேவை நீங்கள் ஷார்ட் பண்ணணும் ஏஆர் அப்படின்றது ஃப்ரம் இண்டெக்ஸ், ஸோ எங்கேருந்து அண்டு எண்ட் இண்டெக்ஸ் எது வரைக்கும் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2லேருந்து இங்கே வந்து 5 வரைக்கும் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி அது ஷார்ட் ஆகிருக்கு, மறுபடியும் அதில் 2லேருந்து 5 வரைக்கும் ஷார்ட் பண்ணுன்னு கொடுத்தா நமக்கு தெரியாது ஷார்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேஸ் டாட் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ஷார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்பயுமே ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ட் இண்டெக்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா -1 பண்ணி தான் எடுத்துக்கும். பிகாஸ் லென்த்துன்னு பார்க்கும்போது இதோட லென்த் வந்து 8, ஆனால் இண்டெக்ஸ் எனக்கு லென்த் -1ல் தானே எண்ட் ஆகும் 7 வரைக்கும். ஸோ அதனால் எண்ட் இண்டெக்ஸ் எப்போதுமே -1 பண்ணி 4 வரைக்கும் தான் எடுத்து கால்குலேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா 0 1 2 4லேருந்து 3 4 இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 வேல்யூஸையும் மட்டும் எனக்கு என்ன பண்ணும் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு வந்துருச்சு 2 1 அப்படியே வந்திருக்கு. இந்த 3 4 5 மட்டும் எனக்கு ஷார்ட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்திருக்கா. ஸோ கீழே பாருங்கள், மேலே வந்து 4 3 5ன்னு இருக்குது, கீழே அதுவே ஷார்ட் ஆகி எனக்கு 3 4 5ன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு பர்டிகுலராக இதிலேருந்து இது வரைக்கும் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸை பாஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறது எந்த அரேவை ஷார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஷார்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணுறது. அண்ட் தென் சர்ச் பண்ணலாம். இப்போ சர்ச் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அது ரிட்டன் டைப் தான், அதனால் டேரெக்டாக நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட்டை அது சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ நான் அரேஸ் டாட் பைனரி சர்ச் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன எலமெண்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும், எந்த அரேயில் சர்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அப்போ ஏஆர் அப்படின்ற அரேயில் தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஏஆரை பாஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேல்யூ வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 2 அப்படின்றத சர்ச் பண்ண சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பைனரி சர்ச் அப்படின்றது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா இன்டீஜரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்டீஜர் மீன்ஸ் ஸோ இந்த நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய இந்த கீ எங்கே இருக்கோ, இந்த அரேயில் என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற வேல்யூ அதில் இல்லை அப்படின்னா மைனஸில் ஏதாச்சும் வேல்யூஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா மைனஸில் தான் எனக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது பைனரி சர்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 தான் வந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். 2 அப்படின்றது என்னோடய அரேயில் இருக்குது, ஆனால் 0th இண்டெக்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணாமல் -3ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து வேல்யூ இல்லைன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இல்லையா.
ஸோ அப்போ இது எப்படி வேல்யூ தான் இருக்கே, அப்புறம் ஏன் இது வந்து மைனஸில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அரேவை நீங்கள் மொத்தமாக சார்ட் பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலராக வந்து மிடில் இருக்க இந்த 3 வேல்யூஸை மட்டும் தானே சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக சார்ட் பண்ணல இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிறத அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எனக்கு என்ன பண்ணும், அரே ஃபுல்லாக சார்ட் பண்ணிவிடுமா. சார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 2 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0 1 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 2ன்றத இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன் வந்து சார்ட் பண்ணாமல் பண்ணால் இது வராது, ஏன் அவுட்புட் வந்து மாறி வந்துச்சு, 2ன்றது இருந்ததில்லை அப்படின்னா இருந்துச்சு தான். ஏன் வரல அப்படின்னா பைனரி சர்ச் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அரேவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மிட் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணும். ஸோ மிட் வேல்யூவை எடுத்து மிட் வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்க கீயும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ஈக்குவலாக இருக்கா நாட் அண்ட் தென் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தானாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதே இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து மிட் வேல்யூவை விட லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா அது லெஃப்டில் இருக்கக்கூடிய அரேஸை மட்டும் சர்ச் பண்ணும். சப்போஸ் என்னோட கீ வந்து மிட் வேல்யூவை விட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அரேவை போய்ட்டு செக் பண்ணும். அண்ட் தென் லெஃப்ட் போகுது அப்படின்னா லெஃப்ட்டில் போய்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணாது. லெஃப்ட் சைடு இருக்க அரேவை மட்டும் எடுத்து அந்த அரேவை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி மிட் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணும். அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ, கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ரைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூன்னு செக் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ எனக்கு அரே வந்து ஷார்ட் ஆகி இருந்துச்சுன்னா தானே எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் மிட் வேல்யூவை விட சின்னதானது, அண்ட் தென் ரைட்டில் இருக்கிறது எல்லாமே மிட் வேல்யூ விட பெருசாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ நம்ம சார்ட் பண்ணாமல் எடுத்து அரேவை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது மேபி எனக்கு அந்த எலமெண்ட்டை அது சர்ச் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்காம போயிருக்கலாம். இப்போ சார்ட் பண்ணாத அரேனா இது தானே. இப்போ இந்த அரேயில் வந்து நான் 2வை சர்ச் பண்ணும்போது தானே எனக்கு மைனஸில் வேல்யூ வந்துச்சு. இந்த அரேயில் 2 இருக்கே, இப்போ மிட் வேல்யூ வந்து 5ன்னு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5ஐயும் 2ஐயும் எனக்கு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 2ன்றது 5ஐ விட லெஸ் தென் தான். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அரேவை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கோம். ஸோ லெஃப்ட் அரேலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மிட் வேல்யூ எடுக்கும். மிட்டும் இதையும் ஈக்குவல் பண்ணி பார்த்துருக்கோம், நாட் ஈக்குவல். ஸோ 2 அப்படின்றது 1ஐ விட கிரேட்டர் தான் இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காதுன்னா லெஃப்ட் வேல்யூ போய் செக் பண்ணியிருக்காது. பிகாஸ் 1க்கு முன்னாடி இருக்கிறதுலாம் 1ஐ விட சின்ன வேல்யூஸ்ன்னு தான் அது என்ன பண்ணுன்னா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ ரைட்டில் இருக்க 4ஐ மட்டும் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ 4ன்றதும் நாட் ஈக்குவல் இல்லையா. அதனால் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த எலமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மைனஸில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது நீங்கள் பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அரேவை நீங்கள் சார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ சார்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் அது கரெக்டான அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து பைனரி சர்ச் அப்படின்ற மெத்தடு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அரே க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரேவை வந்து நீங்கள் இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ண முடியுமானா காப்பி பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அரேன்றது இது இருக்குது இல்லையா. ஸோ சார்ட் பண்ணி சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த அரேவை வந்து நான் இன்னொரு அரேக்கு காப்பி பண்ணணும். காப்பி பண்ண முடியுமா அப்படின்னா காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா அதுக்கு காப்பி அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. காப்பி ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு AR1 = நியூ இன்ட் ஆஃப். ஸோ இங்கே இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த AR1 அப்படின்ற அரேலையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ அதே சைஸ் தானே எனக்கு இங்கேயும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AR.lengthன்னு உள்ளே கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த அரேவோட லென்த் எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ அந்த லென்த் எனக்கு இந்த சைஸாக அசைன் ஆகிடும். ஓகேவா. ஸோ நான் இங்கே ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த அரேயில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் காப்பி பண்ண போகிறேன். ஸோ அப்போது எது வரைக்கும் காப்பி பண்ணணும் அப்படின்ற லென்த்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இப்போது அரேஸ் டாட் காப்பி ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு எந்த அரேவை காப்பி பண்ண போகிறீங்க, எது வரைக்கும் காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் நான் இங்கே 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், -1 பண்ணி தானே எடுத்துக்கும். ஸோ அப்போது 0 to 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த அரேலேருந்து வேல்யூஸை காப்பி பண்ணிடும். காப்பி பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். அது எல்லாத்தையும் நான் எங்கே ஸ்டோர் பண்ணும், AR1 அப்படின்ற அரேயில் எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ AR1 அப்படின்றது நியூவாக நான் க்ரியேட் பண்ண அரே. இந்த அரேயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா. ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ அந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போது அரேஸ் டாட் toString ஆஃப் AR1ன்றதை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு வந்திருக்கா. ஸோ அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் ஆஃப் AR1 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 0 to 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ காப்பி ஆஃப் அப்படின்றது நீங்கள் என்ன இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொடுத்துரும். இதுவே வந்து காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே கொடுத்துக்க முடியும். இப்போ இந்த காப்பி ஆஃப் அப்படின்ற மெத்தடில் ஜஸ்ட் நீங்கள் 0th இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வேணுமோ அதை தான் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து வேணாம், இந்த இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும், இல்லை 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும், இல்லை அது வரைக்கும் தான் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து உங்களால் கொடுத்துக்க முடியும். அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன் காப்பி ஆஃப் அப்படின்றத. ஸோ arrays dot copy of range. So copy of range அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதில் எந்த அரேவை நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க, AR அப்படின்ற அரேவை எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ அப்போ நான் 2nd இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இது ரிட்டர்ன் பண்ணுமா, அது எல்லாத்தையும் நான் எந்த அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா AR1 அப்படின்ற அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போது 2nd இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸ் அப்படின்னா எனக்கு 0 1 2 2nd இண்டெக்ஸு 3 4 வரைக்கும் தான். ஏன்னா 5ன்னு கொடுக்கும்போது -1 பண்ணி எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும். ஸோ அப்போது 2 3 4ன்றது மட்டும் எனக்கு இந்த அரேவை பிரிண்ட் பண்ணும்போது வந்திருக்கா. ஸோ அப்போ நீங்கள் காப்பி பண்ணும்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், ஸோ எங்கே காப்பி பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படின்றதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இண்டெக்ஸ் கொடுத்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து காப்பி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற மெத்தடு. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அரேஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கறதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு A அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதில் ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன் 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்ட்டு Bன்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேயும் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன் 1 2 3 4. ஸோ இது மாதிரி 4 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 அரேவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இது 2 அரேவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்குது இல்லையா. ஸோ அது ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப், ஸோ எந்த 2 அரேவை நீங்கள் ஈக்குவல் பண்ண போகிறீங்களோ அந்த 2 அரேவையும் இங்கே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ AB அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ 2 அரேயுமே எனக்கு ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் எனக்கு அரேஸ் வந்து ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நான் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன், 5ன்றதை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ 2 அரேவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத கெட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது பூலியனில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி கம்பேர் அப்படின்ற மெத்தடுமே இருக்குது. ஸோ கம்பேர் மெத்தடும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 அரேவையும் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டும் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0வை தவிர வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எதுக்காக அது ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த கம்பேர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் சார்ட் பண்ண முடியும். அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை வச்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா, கிரேட்டர்னா இருக்கா இல்லை லெஸ்தனாக இருக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கம்பேர் மெத்தடை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிப்போம். ஸோ எப்படி அது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு சார்ட் பண்ணுது அப்படின்னாலுமே 2 வேல்யூ கம்பேர் ஆகி தான் சார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது இந்த கம்பேர் மெத்தடை நம்ம கம்பேரபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் அண்ட் கம்பேரேட்டர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ், 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த 2 இன்டர்ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மெத்தட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த கம்பேர் அப்படின்ற மெத்தட் வந்து நமக்கு கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அங்கே வந்து இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வச்சு எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 வரும், அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0 தவிர மற்ற நம்பர்ஸ் ஏதாச்சும் ரிட்டர்ன் ஆகும். மேபி அது ப்ளஸில் இருக்கலாம் ஆர்எல்ஸ் மைனஸில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அரேஸ் டாட் கம்பேர். ஸோ எந்த 2 அரேவை கம்பேர் பண்ணணும்,
ஸோ ஏபியை எனக்கு கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ 2 அரேவும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இல்லை இல்லையா? ஸோ அப்போ எனக்கு நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்? 0வை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 0 ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா எனக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஈக்குவலாக இருக்குது அண்ட் தென் ட்ரூன்னு வந்திருக்கா. அதே மாதிரி மிஸ்மேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா என்னோடய 2 அரேவும் எந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுதோ அந்த இண்டெக்ஸை கெட் பண்ணுறதுக்காக. இப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவல்னு சொல்லிடுது இது 2 மெத்தட்ஸும். அதுவுமே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு -1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எந்த இண்டெக்ஸில் அது ஈக்குவலாக இல்லையோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 0th இண்டெக்ஸில் ஈக்குவலாக இல்லைனா 0வை ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது -1 ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். -1 இல்லாமல் வேறு ஏதாச்சும் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது, ப்ளஸ் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் அது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்மேட்சை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அரேஸ் டாட் மிஸ்மேட்ச் அப்படின்ற மெத்தட் கொடுத்துட்டு ஸோ எந்த 2 அரேவை நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அந்த அரேவை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏபி இப்போ இங்கே எங்கேயாச்சும் மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படின்னா எங்கேயுமே இல்லை. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா -1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ -1 வந்திருக்கா. ஸோ -1 ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு எங்கேயுமே மிஸ்மேட்ச் ஆகலை, அதனால் -1ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 அப்படின்றத இதுலேருந்து எடுத்துறேன். ஸோ அப்போ எனக்கு எங்கே வந்து இது மிஸ்மேட்ச் ஆகுது? 0th இண்டெக்ஸில் வேல்யூஸ் 1 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸில் இங்கே 4 இருக்குது, இங்கே தேர்ட் இண்டெக்ஸில் வேல்யூவே இல்லை. அப்போ தேர்ட் இண்டெக்ஸில் தானே எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ 3ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மிஸ்மேட்ச் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு 2 அரேவும் கம்பேர் பண்ணும்போது அந்த அரேஸ் வந்து எந்த இண்டெக்ஸில் மிஸ்மேட்ச் ஆகுதோ அந்த இண்டெக்ஸை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து மிஸ்மேட்ச் அப்படின்ற மெத்தடு. ஸோ இங்கே 4னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து மிஸ்மேட்ச் அப்படின்ற மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஃபில் அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அரேயில் வேறு ஏதாச்சும் வேல்யூஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபில்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து அரேஸ் டாட் ஃபில் ஆஃப். ஸோ எனக்கு வந்து ஏஆர் அப்படின்ற அரேவை ஃபில் பண்ணணும். என்ன வேல்யூவில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அரே ஃபுல்லாக அது என்ன பண்ணணும்னா ஏஆர் அப்படின்றதுல எனக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது? ஸோ 0 to 8 வரைக்கும் தானே இருக்குது. அது ஃபுல்லாக எனக்கு என்ன மாற்றிடும் அப்படின்னா 100ஆக மாற்றி விட்டுரும். ஸோ 100ஆக ஃபில் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போது அரேஸ் டாட் toString ஆஃப். ஸோ ஏஆர் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே 100ன்னு வந்திருக்கா. ஸோ மேலே எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா 7 இண்டெக்ஸு 8 லென்த்தில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கீழேயும் வந்து 8 100s வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே அது என்னவா மாற்றிடும் அப்படின்னா 100ஆக எனக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 100ஆக சேஞ்ச் பண்ணும், ஆனால் எல்லா வேல்யூஸையும் 100ஆக சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இது இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணி இது வரைக்கும் தான் எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுவுமே நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அப்போ அரேஸ் டாட் ஃபில்லு. ஸோ இதில் வந்து எந்த அரேல நீங்கள் எந்த அரேவை ஃபில் பண்ண போகிறீங்க, எந்த இண்டெக்ஸ்லேருந்து என்ன இண்டெக்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ சப்போஸ் நான் 2 to 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு என்ன வேல்யூவை ஃபில் பண்ண போகிறீங்க? 50ஆக மாற்ற போகிறேன். ஸோ 4 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுவீங்க. என்ன அரேவை நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க, எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணணும், என்ன வேல்யூவை ஃபில் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போது ஆல்ரெடி நான் ஃபில் கொடுத்து 100ஆக மாற்றிட்டேன். அதனால் அரே ஃபுல்லாக எனக்கு என்னவா மாறிடுச்சு? 100ஆக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபில் கொடுத்து செகண்ட்லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னா எனக்கு செகண்ட்லேருந்து 4 வரைக்கும் ஃபில் ஆகுமா? இப்போ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு 4th இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் என்ன ஆகிடுச்சு? 50ஆக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் கொடுத்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அரேஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ பைனரி சர்ச்லேயுமே வந்து நீங்கள் ஃப்ரம் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் டைமென்ஷனல் அரே மட்டும் தான் நீங்கள் போட்டிருக்கோம். மல்டி டைமென்ஷனல் அரே போட்டு அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டீப் toString அப்படின்ற மெத்தட் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டீப் toString அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேவை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா?
ஸோ இது வந்து நம்ம காமனாக அரேல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது இல்லாமல் அரேஸ் கிளாஸில் உங்களுக்கு ஆஸ் லிஸ்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட்டுனா என்ன, ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் லிஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆஸ் லிஸ்ட் அப்படின்றது வந்து லிஸ்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ தான் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போது இதில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே அதுக்கான டாபிக்ஸ் நம்ம பார்க்கும்போது அப்போ நான் அந்த மெத்தடை சொல்லி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து அரேல நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.